ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு டே 21 விலாக். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அணிலுக்கு சாப்பாடு போட்டுட்டு நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 28 டேக்கும் கார்த்திகைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி குக்கிங் வேலைக்கு தான் இறங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவியும் அது கூட சேர்த்து நெய் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் நெய் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பித்தாச்சு. நெய் சாதம்னு சொல்லிட்டு நெய் எப்படி கம்மியாக ஊற்றணும், கொஞ்சம் தாராளமாக ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனியன் கூட கொஞ்சம் நட்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நெய் சாதத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மஷ்ரூம் கிரேவிக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இதுக்கு வந்து மஷ்ரூம் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இல்லாமல் பெரிய பெரிய பீசஸாக நறுக்கியிருந்தேன். நறுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மஷ்ரூம் கிரேவியும் வச்சாச்சு. இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி. அது கூட நெய் சாதம் சாப்பிட்றக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், நெய் சாதம் குழஞ்சிருமோன்னு. அப்படிலாம் குழையாமல் அழகாக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. அது கூட இந்த நட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆனியன்லாம் போட்டு சாப்பிடணும், சூப்பராக இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள். வெஜ்ஜுனால நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணியிருக்கோம். நான்வெஜ் இருந்தால் சிக்கனோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் இருந்துட்டு ஒரு கிராஃப்ட் செய்யலான்னு சொல்லி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிராஃப்ட் வீடியோ நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.